இது வந்து மதுரமேரியுடைய மாதம் உங்களுக்கு தெரியும். ஆமா. மரியன்னை கிட்ட நீங்க வந்து வேண்டுதல் வைத்திருக்கிறது உண்டா? வச்சிருக்கேன். சின்ன வயசுல வச்சிருக்கேன். அதனால எனக்கு ஓகே ஃபைன். அவங்கள ப்ரே பண்ணா கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சது. சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆம், ஒரு நாள் எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம். நான் சுத்தமா படிக்கல. என்ன பண்றேன்னு தெரியல. அம்மாவும் ஊர்ல இல்ல அந்த டைம்ல. அம்மா இருந்தானா அட்லீஸ்ட் படிச்சிருந்திருக்கலான்ட்டு ஒரு இதுல இருந்தேன். சரி அப்ப அப்பா சொன்னாரு, அம்மா இல்லைன்னா என்ன, மாதாம்மா இருக்காங்க. நீ உங்களுக்கு ப்ரே பண்ண கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று நடக்கும்னாங்க. நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். அதே சேம் ஜெபமாலை ப்ரேயர் பண்ண அழுதுகிட்டு தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு திடீர்னு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மிட் நைட்ல. காலைல பார்த்தா சென்னை கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு போட்டுட்டாங்க. நான் லிட்டரலி என்னால நம்ப முடியல. உண்மையாவே ப்ரேயர் பண்ணனால இது கண்டிப்பா நடந்திருக்குன்ட்டு. ஸோ அதுல இருந்து பயமா எனக்கு அவங்க மேல ஒரு பக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்க அம்மா அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க நமக்காக இருக்காங்கன்ட்டு ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி அம்மா இல்லைனாலும் அம்மா இருக்காங்கல்ல, மாதம்மா இருக்காங்க. அது அம்மா இல்லைன்னா கூட, மாதம்மா இருக்காங்க, அதாவது உங்களை பெற்றெடுத்த அம்மா இல்லைன்னா கூட அம்மா மாதம்மா இருக்காங்க. இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இது. ஆமா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சரி, மதுரமேரி கிட்ட உங்களுக்கு பிடித்தது என்ன? எனக்கு அவங்ககிட்ட பிடிச்சதே பொறுமை சார். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து பொறுமை மத்தவங்க கிட்ட அந்த பொறுமை இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் யாராவது அவங்க தப்பா சொன்னாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து அந்த பொறுமை யார்கிட்டயும் வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நான் அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, அந்த பொறுமையோட எந்த ஒரு முடிவு எடுக்கணும், அந்த பொறுமையா இருக்கணும்னு சொல்லி கொஞ்ச நாள் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன். அது எனக்கு பிடிச்ச விஷயமா அவங்க கிட்ட இருந்து. உங்க சக மாணவர்கள் மத்தியில பக்தி முயற்சி பத்தி நீங்க பேசுனது உண்டா? பேசியிருக்கேன். அப்போ பேசும்போது அவங்க பாதி பேருக்கு என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் படிக்கிற காலேஜ் வந்து ஆர்சி காலேஜ் தான், ரோமன் கேத்தலிக். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே எல்லாருக்கும் அவங்கள பத்தி தெரியும். ஏதோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம இல்லை. பட் சில பேர் என்னன்னா அதுல இருக்காங்க, கிறிஸ்டியன்ல தான் இருக்காங்க, அதுவும் ஆர்சி கத்தலிக்ஸ் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு முழுசா அவங்கள நம்ப முடியல. என்ன இது நீங்க எப்படி நம்புறீங்க? அப்ப நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நான் பைபிள்லையும் சரி என் வீட்லயும் சரி ஒரு விஷயத்த யாரும் நம்ப மாட்டாங்கன்னா, நீயே போய் அதை பேசும்போது அவங்க கண்டிப்பா அது வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கே நீ பேசுறத வச்சு கடவுள் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்போ கண்டிப்பா அவங்களுக்கே புரிய ஒரு ஓகே ஃபைன்ட்டு. ஸோ அதனால நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க, கடவுள் உங்களுக்காக அந்த கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி எதுவும் இருக்கிறதா? எந்த ஒரு கட்டத்துல போனாலும் சரி, எவ்வளவு ஹை பொசிஷன்ல இருந்தாலும் சரி, நம்ம அவங்கள மறக்கக்கூடாது. காடோட தேங்க்ஸ் எப்பயுமே நம்ம சின்ன விஷயம் தப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன விஷயம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்பயும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். அவங்களை எப்பயும் மறக்கக்கூடாது. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி ஹெலன். தேங்க்யூ சார். உங்கள் வாழ்க்கை சிறக்கணும், படிப்பு சிறக்கணும், வாழ்க்கை மேம்படணும் அப்படி சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.